Now, the another question that has been asked is, and is Kriya Babaji Nagaraja Tamil, and the answer is yes, and you'll be initiated by him, the answer is yes. சுருக்கமாக சொல்லிவிட்டு ஆங்கிலத்தில் தமிழில் சொல்லுகின்றேன். நம்ம கிரியா பாபாஜி நாகராஜ் தமிழரா? தமிழர் தான், முழுக்க முழுக்க தமிழர் தான். அவர் தமிழ் திருநாட்டிலே பரங்கிப்பேட்டை என்ற இடத்திலே, அதாவது நம்முடைய சிதம்பரம் ஆகிய நடராஜ பெருமானுடைய ஆலயத்திலிருந்து 13 கற்கள் கிழக்கே பரங்கிப்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்கின்றது. அவர் பிறந்த போது அந்த இடத்துக்கு ஸ்வேதநாதபுரம் என்று பெயர். When Babaji was born, Porto Novo was called Svedanathapura. It's one of the 108 shrines of Yogi Shiva. 108 சிவ தலங்களில் அது ஒன்று, பாடல்பட்ட தலங்களில் அது ஒன்று. அந்த தலத்திலே அவர்கள் பிறந்தார்கள். முழுக்க முழுக்க தமிழர் அவர். அவருடைய குண்டலினி பிராணாயாம குரு அகத்தியர், தமிழ் அண்ணலாகிய அகத்தியர். ஆகவே அவரெல்லாம் தமிழ் பிரிவு சித்தாந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள். அந்த பரம்பரை தான், அவரிடம்தான் உபதேசம்லாம் பெற்று இப்பொழுது உலகெங்கும் 52 நிலையங்களிலே அந்த சித்தாந்தத்தை பரப்பக்கூடிய பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார்கள். பாபாஜி அவர்கள் எனக்கு அனுகிரகம் செய்யாது போயிருப்பார்களாயில் நான் 1944 ஆண்டிலே உயிரை இழந்திருப்பேன். My friends, to tell something which is of interest to you, to our advanced students, in the year 1944 I would have died a dog's death if Master has not come all the way to make me his own. அப்படி வலிய வந்து ஆட்கொண்டார்கள். என்னுடைய அந்த பூர்வீக ஜென்மம் அந்த நாளிலே முடிந்துவிட்டது. அவர்கள் தான் எனக்கு புத்துயிர் கொடுத்தார்கள். நான் எலும்பு காசத்திலே வாடிக்கொண்டு செத்துக்கொண்டு இருந்த நிலை அது. இங்கிலாந்தில் இருந்தெல்லாம் வைத்தியர்கள் வந்து சிகிச்சை செய்தார்கள். நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், பிறகு குடும்பத்தை விட்டு இந்த சித்தாந்தம் பயிலக்கூடிய நிலைக்கு வந்தவன். அவரெல்லாம் சிகிச்சை செய்யும்போது சொன்னார்கள், இந்த மனிதன் 6 மாதத்துக்கு மேல் வாழ மாட்டான் என்று சொல்லி போனார்கள். Some of the greatest orthopedic surgeons came to treat me from London and other places when I was suffering from bone tuberculosis of the sacroiliac region, and I was supposed to die in 6 months. So according to the modern medical doctor, who is the most scientific, my life has ended long ago in 1945, because they have already declared me to die in 6 months. And I did die an ordinary death, and I got the new birth. And the new birth is not a mythical birth, but birth which is also in the physical plane. இப்படி சித்தர்கள் மனம் வைத்தால் எதையும் செய்வார்கள். அப்படி 1945 மாண்டு போக வேண்டியவன் நான் இன்னும் உயிருடன் இருக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் மூல காரணம் பாபாஜி அவர்கள். அவர்கள் உபதேசம் செய்து உயிர் பிச்சை தந்தார்கள். அந்த வாழ்க்கை முழுவதுமே இதற்கு அர்ப்பணம் செய்து நான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று வாயில் அழைக்கின்றவர்கள் என்று போக வேண்டிய நிலையம் வந்துவிடும். ஆகவே அப்படி அவர் மூலம் கற்ற பொருள் அத்தனையும் அவரை சேர்ந்ததை தவிர நான் சொல்லுகின்ற வாக்கியத்தில் ஏதேனும் குற்றம் இருக்குமாயின் அதற்கு நான் தான் அதற்கு முழு பொறுப்பு. அதில் ஏதேனும் குணம் இருக்குமாயின் அது முழுமையும் என்னுடைய சத்குருநாதனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து விடுகின்றேன். இங்கனம் உயிர் பிச்சை அழைத்த அவர்களுக்கு நான் செய்யக்கூடிய சிறந்த அஞ்சலி இதுதான்.